ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபாரத்தில் காந்தாரியின் வரம் 100 குழந்தைகளின் பிறப்பு இந்த டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான் காந்தாரிக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க. என்னன்னா, உனக்கு 100 குழந்தைங்க பிறக்கும் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாங்க. ஆனால் 2 வருஷம் ஆகியும் காந்தாரிக்கு குழந்தையே உருவாகலை. ஒரு நாள் அரசவையில் திருதராஷ்டிரன், பீஷ்மர், காந்தாரி, கங்காதேவி எல்லாரும் இருக்கும் போது ஒரு ஒற்றர் வந்து சொல்கிறாரு, காட்டில் இருக்க பாண்டு மன்னருக்கு மகன் பிறந்திருக்காரு அப்படின்னோடனே பீஷ்மர் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. ஆனால் திருதராஷ்டிரனுக்கு பொறுக்க முடியாத அளவுக்கு கோபம் வருது. அப்போது காந்தாரியை அவங்களோட அரண்மனையில் இருக்க அவங்க அறைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே கோபமாக காந்தாரி கிட்ட கத்துறாரு திருதராஷ்டிரன். 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் உன்னால எனக்கு ஒரு பையனை கூட பெற்று கொடுக்க முடியலையா? என்னோட தம்பி அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. எனக்கு இதை கேட்கல அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்குன்ட்டு அவங்களோட கோபத்தை காந்தாரிட்ட சொல்கிறாங்க. நீ என்னதான் வரம் வாங்கிட்டு வந்த? உன் வரம் உண்மையா பொய்யா அப்படின்ட்டு அவ்வளோ கோபத்தை காந்தாரிட்ட திருதராஷ்டிரன் காட்டுறாரு. இதை கேட்டு காந்தாரி ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பிறக்குதுன்னு நினைக்கையில காந்தாரிக்கு பிண்டம் பிறக்குது. இந்த செய்தியை கேட்டு திருதராஷ்டிரனும் சரி, காந்தாரியும் சரி ரொம்ப 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 மன வருத்தத்துக்கும் வேதனைக்கும் உள்ளாகிறாங்க. அப்போ பீஷ்மரோட அம்மா சொல்றாங்க, கங்காதேவி, இது சிவன் கொடுத்த வரம், இது பொய்யே ஆகாது. இதுக்கெல்லாம் சரியான ஆளு வியாசர். அவர் வந்தா மட்டும்தான் இதுக்கான தீர்வு சொல்ல முடியும்ட்டு முனிவர் வியாசரை கூப்பிடுறாங்க. அவரும் இந்த பிண்டத்தெல்லாம் எடுத்து 100 பானையில் போட்டு ஒரு பூஜை மாதிரி செய்கிறாரு. அந்த பூஜை முடியும் போதே ஒரு நல்ல இடி, நல்ல மழையோட கூடிய ஒரு பானை வெடிக்குது. வெடிக்கும் போது அந்த பானையில் ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தைய எடுத்து வியாசர் காந்தாரிக்கிட்டையும் திருதராஷ்டிரனையும் காட்டி திருதராஷ்டிரன் கையில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி தான் மிச்ச 99 குழந்தைங்களும் உங்களுக்கு வருவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு வியாசர் கிளம்பும் போது பீஷ்மர் கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த குழந்தை இந்த வம்சத்துக்கு இருந்துச்சுன்னா இந்த வம்சம் நிலைக்காது. இந்த குழந்தை இந்த நாட்டுக்கும் ஆபத்தானது, இந்த குடும்பத்துக்கும் ஆபத்தானது. முடிஞ்சா கொன்றுங்க, ஏன்னா இன்னும் 99 குழந்தைங்க இருக்குது அப்படின்னோடனே பீஷ்மருக்கு ரொம்பவே நெருடலாகவும் இருக்குது. அதை கேட்ட பீஷ்மர் போய் அவங்க அம்மா கங்காதேவிகிட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப மனவேதனையாக இருக்குது, எப்படி ஒரு குழந்தைய கொள்றதுன்னு. இந்த உரிமை நமக்கு கிடையாது. நம்ம போய் திருதராஷ்டிரன்ட்ட வியாசர் இப்படி சொன்னார்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு கங்காதேவி சொல்லவும் பீஷ்மர் திருதராஷ்டிரனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த குழந்தையால் நம்ம ராஜ்யத்துக்கே பிரச்சனை வரப்போதான், நம்மளோட குடும்பத்துலேயும் பிரச்சனை வரப்போதான். அதனால் உனக்கு தான் இன்னும் 99 குழந்தைங்க இருக்காங்களே, இந்த குழந்தைய மட்டும் கொன்னுரு அப்படின்னு திருதராஷ்டிரனுக்கு பொறுக்க முடியாத அளவு கோவம் வருது. இத்தனை வருஷம் கழித்து எனக்குன்னு பிறந்த முத குழந்தைய நான் கொல்ல மாட்டேன், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்படி தான் காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் 100 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மகாபாரத கதை கேட்கணுன்னா நாங்கள் எபிசோட் பை எபிசோட் நம்ம சிஸ்பா தமிழ் சேனலில் சீரியஸாக போட்டுட்ருக்கோம். மறக்காமல் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.